வணக்கம் நண்பர்களே! அசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆம், நம்ம தோரா பாஷா பகுதியில ஆம், பாஷா டோல்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஹஃப்தோரா பகுதிய நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம மல்கியா புத்தகத்தின் முதல் அதிகாரத்த பார்க்குறோம். ஸோ மல்கியா அப்படிங்கிற இந்த வார்த்தை பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரின் ஓங்கிய புயம், கரம் வெளிப்பட்டது. ஆண்டவரின் செய்தியை கொண்டிருக்கிறவர். மலக்யா அதாவது யாவுடைய செய்தியாளர், தூதன் அப்படிங்கிற மாதிரி மல்கியா அப்படிங்கிற இந்த இந்த பதத்துக்கு, இந்த பெயருக்கு அர்த்தம் வரும். ஸோ இப்ப நம்ம வருவோம். என்ன சூழல்? என்ன சூழல்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 2வது தேவாலயம். இது வந்து எஸ்ரா, செருபாபேல் காலத்துல கட்டப்பட்ட தேவாலயம். அது வந்து கொஞ்சம் பழுதா போயிடுச்சு. அம் காம்பவுண்ட் எல்லாம் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நெகேமியா திரும்பி வந்து, நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரனா அந்த பெர்சியா ராஜா கிட்ட இருக்கும்போது, இந்த மாதிரி நம்ம மதிலெல்லாம் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்து, அங்கருந்து வந்து ஒரு குழுவினரா இந்த இந்த பட்டணத்தை, இந்த அ தேவாலயத்தை கட்டுகிறார்கள். சரி கட்டுனாங்களா? அதனால தலைநகருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா? பிரயோஜனம் இருந்தது. இப்ப 100 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு நகரமாகவே, அது ஒரு தேசமாகவே இருக்கிறது. ஆனாலும், மக்கள் இன்னமும் அதே பழைய தொடர்புல தான் இருக்காங்க. அதாவது அவங்க இப்ப பெர்ஷியாவுக்கும், இஸ்ரேலுக்கும் பெரிய தூரம் இருக்குது. மிகப்பெரிய தூரம் இருக்கிறது. அ அதுவும் இப்ப நமக்கு பரவால்ல. நெறைய வசதி இருக்கு. தூரம்லாம் பெரிய விஷயமா இல்ல. ஆனா வந்து பல நதிகளை கடந்து வருகிற தூரம் இருக்கிறது. அ ஆபிரகாமின் எல்லைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ம் யூப்ரட்டிஸ் நதி, ம் எப்பிராத் நதி அ நதியிலிருந்து இந்த பக்கம் நைல் நதி வரைக்கும் ஆபிரகாமின் எல்லை இருக்கும். அந்த 2 நதியையும் ஒரு எல்லையா வச்சு, ஆண்டவர் அந்த அகண்ட இஸ்ரவேல் பிரதேசத்தை ஆபிரகாமுக்கு வாக்களித்தார். அப்படின்னு அவனுடைய தேசமாக வாக்களித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப சொ சொ இப்ப நாம இ 100 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ மக்கள் இப்ப இந்த பிரதேசத்துல ஒரு ஒரு கவர்னர் இருக்கிறாரு. ஒரு ஒரு அதிகாரி ஒரு ஒரு காலனி தான். அ அதாவது அ பெரிய பெர்ஷிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, அ அதுக்கு கீழ இருக்கிற ஒரு ஒரு பிரதேசம் தான். அ ஆனாலும் இவர்கள் கொஞ்சம் இப்ப ஒரு இதுல இருக்காங்க. கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் பிராக்டிஸ்ல இருக்காங்க. 100 வருஷமா அவங்க ஆலயத்த வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு பயிற்சியில இருக்கிறார்கள். இப்ப மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்ப வந்து மல்கியாவின் இந்த புத்தகத்துல நான் என்னன்னு கேட்கலான்னா, அ மனம் என்கின்ற புதிய பிரமாணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆண்டவர் மனதை பிரமாணித்துக் கொள்கிறார். அதாவது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. நான் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னு. எப்பயுமே வந்து நான் உன்னை சிநேகிக்கலையா? நான் உன்னை லவ் பண்ணலையா? அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ லவ் பிகேம் எ கொஸ்டின். அ அ அ அந்த காதல், அந்த சிநேகம், அ உண்மையிலே அன்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. சரி காதல்னா என்ன? சிநேகம்னா என்ன? அன்புனா என்ன? அதெல்லாம் நீங்க அகராதி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டப்போ, "உனக்கு அகராதியே தெரியல" அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இப்ப வந்து இது என்ன நிலைமைன்னா, இந்த 100 வருட தேவாலயத்தின் நிலைமை. ஆமா. நம்ம ஆசாரிய சந்ததின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? ஆம் ராஜரீக ஆசாரியன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியர்கள் ஒரு எண்ணிக்கையில் இருப்பார்கள். அவர்கள் வனாந்திரத்திலே இந்த விக்கிரக ஆராதனை பண்ணாங்க இல்லையா? அப்ப அவர்கள் வந்து வைராக்கியம் பாராட்டி தொகையெண்ணப்பட்டு, லேவியர்கள் பரிசுத்தமா ஆலயத்துக்கு பரிசுத்தமா ஆலய பணிக்கென்று தேர்வு செய்யப்பட்டு லேவியர்கள், ஆரோனியர்கள் அ தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆரோனியர்கள் ஆசாரியர்களாகவும், லேவியர்கள் அம் அவர்களுக்கு துணை செய்கிறவர்களாகவும், அ கூடாரத்தின் செய்தியில அவர்கள் அ அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மோசே லேவியன், அம் ஆரோன் லேவியன். ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ இப்ப தொகை எண்ணப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது,
ஆ நீங்க வந்து கூடாரத்துக்குள்ள நாங்க மத்தவங்கள பார்க்கலாம். யோசுவா, லேவின்னு இல்ல, லேவி கோத்திரம் இல்ல. ஆனா அவர் தொகை எண்ணப்பட்டார். கூடாரத்துக்குள்ள வந்தார். ஆம். மோசேவுக்கு அடுத்தபடியா அவர் இருந்தார். ஸோ அப்படியெல்லாம் நீங்க தொகை எண்ணப்பட முடியும். அதாவது லேவியர்கள் கணக்குக்கு குடும்பத்துக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆ அதுதான் தொகை எண்ணப்படுதல். மீதி வந்து 11 கோத்திரம் இருக்குது. இப்ப 11 கோத்திரத்துலயும் குடும்பத்துக்கு ஒருத்தர் லேவியர் கணக்குல இருக்கணும். ஸோ லேவியருக்கு எத்தனை பிள்ளைகள்? அப்ப லேவியனுக்கு 10 பிள்ளை இருக்குதா? அப்ப அவனோட சேர்த்து தகப்பனோட சேர்த்து 11 பேரு வந்து 11 கோத்திரத்துக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தராக தொகை எண்ணிக் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ எப்படியோ தொகை எண்ணி கொள்ளப்பட்டா கண்டிப்பா அது டேலி ஆகாது. அ ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. மீதி இருப்பாங்க. அவர்கள்லாம் வந்து அ சேஷ்ட புத்திரர் இருந்தார்ன்னா, அவங்க குடும்பத்தின் முதல் பிள்ளையா இருக்கிறவன், அம் அவன் குடும்பத்தின் நிமித்தமாக அவன் குடும்பம் தொகை எண்ணப்படணுங்கிற செயலின் நிமித்தமாக சேஷ்ட புத்திரனா இல்ல, அதாவது முதல் புத்திரனோ இல்ல அடுத்த கடைசி புத்திரனோ ஏதோ ஒண்ணு. ஆனா குடும்பத்துக்கு ஒருத்தன் தொகை எண்ணப்படுவதற்காக வர வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டளையா இருந்தது. ஆனா இப்ப அது மறந்து போயிடுச்சு. ஏன்னா, உனக்கு சிநேகங்கிறதே மறந்து போயிடுச்சோன்னும், அன்புங்கிறதே மறந்து போயிடுச்சோன்னும். இது ஒரு இது ஒரு திருமண ஏற்பாடு. ஆ இது ஒரு அ ஒரு இது ஒரு என்ன சொல்றது? ஆம் இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். மனமகிழ்ச்சியின் கூடாரம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ அதுவே உனக்கு மறந்து போயிடுச்சு. அன்பின் அர்த்தமே உனக்கு மறந்து போயிடுச்சு. சிநேகத்தின் அர்த்தமே உனக்கு மறந்து போயிடுச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல லவ்வுன்னு எழுதியிருப்போம். அவ்வளோதான். சிநேகம்னு எழுதியிருக்காது. ஆமா. நம்ம இது லவ்வுனா அன்புன்னு தானே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஏன் சிநேகம்னு டிரான்ஸ்லேட் பண்ற? ஏன்னா ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறார். அவர் நம்மளை சேவித்தார். அவர் நம்மளை அ இ அ ம அ என்ன சொல்றது? மணம் செய்து கொள்ள விரும்பினார். திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப அந்த மாதிரியான சிநேகத்துல நான் உன்ன வச்சிருந்தேன். ஆனா நீ இப்ப அப்படி இல்லை. ஸோ அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கோ? நீங்க அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாருமே வ பெர்சிய, பாபிலோனிய ராஜாங்கத்திலிருந்து நாடு கடந்து வந்தவர்கள் தான். இவர்கள்லாம் தேசத்த மறந்து போய் அங்க போய் இருந்து, அங்க போய் பிழைச்சு, சரி அங்கருந்து நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு செயல்ல இங்க வந்து பிழைக்கலாம் அப்படின்னு வந்தவர்கள் தான். அ தேவாலயத்தின் மேல பற்று வைத்திருந்து வந்தவர்கள் தான். ஆனா, அந்த பற்று, அந்த அந்த பயிற்சி, இப்ப இருக்கிற அவருடைய அ அவருடைய அதிகாரி, கவர்னர் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அ அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இவங்க திரும்பி வந்ததுக்கான உள்நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது அவங்களுக்கு தான் தெரியும். தேவாலயம் பாதுகாக்கப்படுகிறதா? தேவாலயம் தன்னுடைய கணக்குல சரியா இருக்கா? ஸோ அப்ப கணக்குல யார எண்ணணுங்க? கணக்குல யார எண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கணக்குல பாபிலோனியன், பெர்சியன் அ அவனெல்லாம் கூட சேர்த்து எண்ணணுங்க. ஆ ஆமா. நீங்க உலகத்தையே கணக்குல சேர்த்து எண்ணணும். ஆ ஆமா. எனக்கு உலகத்தின் எல்லைகள் இருக்கிறது. நீ வந்து ஆபிரகாமின் எல்லைன்னு சொல்லி சொல்லி நீ சும்மா பங்காளி சண்டைக்குள்ள நிக்காத. ஸோ அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆ இப்ப அ இவன் ஏதோமியன் உன்கிட்ட வந்தான்னா, அவன் உனக்கு பகைக்கு வந்தான்னா, அதுலயும் அர்த்தம் இல்ல. நீ ஏதோமியன்கிட்ட பகை பாடுறதுக்கும் அர்த்தம் இல்ல. ஏன்னா நீங்க 2 பேருமே காலனி கண்ட்ரீஸ் தான். பெர்ஷியாவையும் பாபிலோனியும் பொறுத்தவரைக்கும். ஆ ஆமா. அப்படிங்கும் இப்ப அவன் வல்லரசு. நீங்க ஒரு ஒரு சின்ன அரசு. அப்படிதான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் அ கவனமா இருக்கணும். ஸோ இப்ப அ ஆண்டவர் நான் உன்னை சிநேகித்து திரும்ப கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். அதையே இவங்களால நம்ப முடியலங்க. ஆமா. நான் ஏதோ ஒரு இது வச்சிருந்தேன், டாஸ்க் வச்சிருந்தேன். ஸோ என்ன திராட்சை தோட்டத்துக்கு கூலியா கூட்டிட்டு இருந்தாங்கோ. ஆம் இப்ப இங்க வந்து நீங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரேலோட அந்த அந்த பகுதியில அதாவது ஆம் அந்த மெடிட்டரேனியன் பகுதியில திராட்சை தோட்டம்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டம்லாம் உண்டு. அந்த பகுதியில. அது வந்து பெர்ஷிய ராஜாவின் பானபாத்திரத்துக்கு போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ அப்ப பலிபீடம் அ என்ன பண்ணுது? எண்ணமற்று போயிட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப நாங்க வந்து பலிபீடத்துக்காக வரல. நாங்க ஆண்டவருக்காக வரல. இந்த இந்த பலிக்காக நாங்க வரல.
ஏன்னு கேட்டீங்கன்னா, வானபலியா பெர்சியா அரசன் தான் இருப்பான். யூதா அரசன் இருக்க மாட்டான். நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன். நான் எண்ணமற்று போனேன். அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். ஏதோமின் ஸ்டைல்ல இவன் பேசுறான். நான் எண்ணமற்று போனேன். நான் ராஜா தானே! நான் ராஜாவா இருந்தவன் தானே! தாவீது குடும்பத்தில பிறந்தவன் தானே! அப்படின்லாம் இவன் இது பேசுறான். அ தேவையில்லாத பேசிட்டு இருக்கான். ஸோ வானபலியாக யார் இருக்கிறா? நீங்க அத பார்க்கணும். வானபலியாக இருப்பவன் எப்பிராயீம், மனாசேவ போல இருப்பாங்கிற அந்த சிரேஷ்ட புத்திரனின் அடையாளத்துல இருக்கிறவன் தான் வானபலியில இருக்க முடியும். ஸோ எப்பிராயீம், மனாசேங்கிறதே யோசேப்போட அ கோத்திர அடையாளம், யோசேப்போட ஆசீர்வாதம் தானே தவிர, இங்க யோசேப்பு கூட இல்ல. அப்படி இருக்கும்பொழுது, ஆம் இந்த யூதா அடையாளம் எங்கேருந்து வரும்? எப்படி வரும்? நீங்க பார்க்கணும். இல்லையா? அ யூதா அடையாளம் உங்களுக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, புறஜாதி உன்ன பார்த்து உன்ன யூதன்னு சொல்லணும். உன்ன தேசம்னு சொல்லணும். அவன் எப்ப சொல்லுவான்? அவன் எப்ப சொல்லுவான்? உன்ன யூதா, உன்ன தேசம்ன்னு எப்ப சொல்லுவான்? உனக்கு ஒரு ராஜா இருந்தா தான். அதெல்லாம் பொய்ங்க. நீங்க பார்க்கலாம். இப்ப பரிசேயர், சதுசேயர்லாம் வராங்கோ. இந்த காலத்துலேருந்து திரும்பி வராங்கோ. அப்புறம் இன்னும் 400 வருஷம் கழிச்சு இயேசுநாதர் வரப்போறார். ஆ ஆனா 400 வருஷம். கேளுங்க 400 வருஷம். ஆனா 400 வருஷமும் இதே தான் கதை. ஸோ அ ஸோ இப்ப பாருங்க அது எப்பயுமே ஒரு குடியேற்ற பகுதி தான். அது எப்பயுமே ஒரு காலனி பகுதி தான். ஆ அங்க இது கிடைக்கவே கிடைக்காது. அங்க சுதந்திரம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால நமக்கு காந்தியடிகள் இருந்தாரு. சத்தியாகிரகம்லாம் பண்ணாரு. ஸோ நமக்கு வந்து சுதந்திரம் முக்கியம்னு காந்தியடிகள் சொல்லி, ராத்திரி ஒரு ராத்திரியா நமக்கு சுதந்திரம் குடுக்கப்பட்டது. நெறைய பேர் செத்து போனோம். அ உ உ உள்ளலாம் பகை வந்துச்சு. இப்ப நம்ம சுதந்திரம் பெற்றோம். பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றுச்சு. பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்றுச்சு. நேபாள், பூட்டான்லாம் சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனா, இப்ப நாம என்ன சொல்றோம்? அகண்ட இந்துஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எங்க பகுதி? நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், இது பாகிஸ்தானு, பர்மா எல்லாம் எங்க பகுதி. ஸ்ரீலங்கா எல்லாம் எங்க பகுதி. இது வந்து அகண்ட பாரதத்தின் அடையாளம்னு சொல்றோம். இது என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க பாருங்க எல்லாருமே பிரிட்டிஷ் ரூல்ல தான் இருந்தோம். ஆமா. நாம வந்து சுதந்திரம் பெற்றோம். எதுக்காக? நம்மகிட்ட எண்ணிக்கை இருக்குது. நம்மகிட்ட அ ஒரு 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 சில அ ஆர்மிக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நாம சுதந்திரம் பெற்றோம். இப்பயும் பாருங்க பர்மாவுல ஆர்மி தான் ரூல் பண்ணுது. எதுக்காக? ஏன்னா அவங்க இன்னமும் அ அவர்களை அ சுதந்திரிக்கவில்லை. இப்ப பாருங்க, இப்ப நாம வந்து டெமோக்ராட்டிக் ரூல்ல இருந்தாலும் நம்மகிட்டயும் ஆர்மிக்கு நெறையா இது இருக்கு. அ அ மதிப்பு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதுதான் நம்மள பாதுகாத்து வச்சிருக்கிறது. எங்கேயுமே எங்கேயுமே பாதுகாப்பு பலம் தான். அ ஆனா, ம் அ ஆனா கேளுங்கோ, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியுமா? அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ, இப்ப நாம என்ன சொல்லணும்? அ எண்ணமற்று போயிடுச்சு. அது எப்படி எண்ணமற்று போயிடுச்சு? ஏன்னா உனக்கு எண்ணம் சரியில்ல. உன்கிட்ட அன்பு இல்ல, சகோதர செய்தி இல்ல. நீ ஏசாவ போல இருக்கிறாய். அவன் சகோதர அன்பில இல்ல. இது வந்து இஸ்ரவேல். இது வந்து தம்பியோட சொத்து அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லைங்க. அவன் ஏன் அப்படி இல்லாம இருந்தான்? நீங்க சொல்லுங்க. அத சொல்லுங்க. இப்ப வந்து ஈசா படுக்கையில இருக்காரு. கண்ணெல்லாம் கட்டிடுச்சு. ஆம் ஸோ இப்ப வந்து அ ஏசா கிட்ட சொல்றார், "நீ போய் எனக்கு ஏதாவது அடிச்சு சமைச்சு கொண்டு வா." ஆமா. சட்டி நெறைய ஆடு இருக்கு. அப்பா சாக போறாரு. உடம்பு சரியில்ல. அவருக்கு மான் கறி தான் வேணுமா? தேவையில்ல. ஆனா அவருக்கு அது ருசியா இருந்தது, போத்தி வந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னு கேளுங்க. வீட்ல ஒருத்தன யார் வீட்ல கொண்டாடுவான்னு கேட்டீங்கன்னா, மூர்க்கன வீட்ல கொண்டாடுவாங்களாம். ஏன்னா வெளியில அவனுக்கு மரியாதை கிடையாது. ஸோ அத நீங்க பார்க்கணும். குணசாலியும், கூழாரவாசியும்ங்கிற யோசேப்பு இங்க இருக்கான். பட்டி நெறைய ஆடு இருக்கு. ஆ அவ் அ ஒரு 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 இருக்கணுமா? ஒரு ஜாக்கிரதை இருக்கணுமான்னு இல்ல அவன்ட்ட இல்ல. அவன்ட்ட இல்ல. நான் போய் மான் கறி கொண்டு வரேன். கொண்டு வந்து நான் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுகிறேன். அகண்ட தேசத்தை நான் நான் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு அகண்ட தேசம். நான் அத சுதந்திரிப்பேன். என் தந்தையின் வாக்கு மூலமா எனக்கு கிடைக்கும். எல்லாம் ஓவர். ஆ, ஆமா. அது தந்தைக்கு கிடைச்சதா? இல்லையே. அவனே இங்கேயும் அங்கேயுமா ஓடி கஷ்டப்பட்டு, அ பயிர் விளைவை பார்த்து, அ கூடாரத்த கட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உனக்கு இப்ப காட்டுல போற மான் தான் தேவை.
ஸோ இப்போ போய் அவன் போய் எடுத்துன்னு வந்து குடுக்கறதுக்குள்ள யோசேப்பு சரி பாவம் அ அப்பா வந்து இது ஆசீர்வாதத்தின் தூதன் வந்திருக்கான். நம்ம நேரம் கிடைச்சது தப்புன்னு சொல்லி அ யாக்கோபு ஆட்ட அடிச்சு கொண்டு வந்து சாப்பாட குடுத்தான். குடுத்தானா? ஆனா அப்பா என்ன சொன்னாரு? அ "உடம்பு ஏசா மாதிரி இருக்கு. குரல் வந்து யாக்கோபு மாதிரி இருக்கு." அப்படி சொன்னாரோன்னு. அவருக்கு தெரியும். இது யாக்கோபோ, ஏசாவோ எனக்கு அது முக்கியம் இல்ல. நேரத்துக்கு வந்தானே, ஆசீர்வாதத்தின் தேவை இருக்குது. ஆசீர்வாதத்த அவன் நம்புனானே. ஆமா. ஆபிரகாமின் எல்லைகள் இருக்கிறது அப்படின்னு நம்புனானே. இது எல்லைகள் தாங்க. இது வெறும் ஆசீர்வாதம் தாங்க. நாம எந்த பிரதேசத்துல வாழப் போறோம்? எது நம்மளோட அ வீடா இருக்க போகுது? அப்படிங்கிறது விஷயம் இல்லங்க. ஆமா. அது தந்தையின் ஆசீர்வாதமா இருக்குதா? அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ தந்தை நமக்கு அகன்ற பிரதேசத்த ஆசீர்வாதம் பண்றாரு. ஆனாலும் யாக்கோபுக்கு அது வாய்ச்சுதா? இல்ல. அவன் எல்லை கடந்து சிரியாவுல போய் அ அ அகதியா போய் இதுவா போய் ஃபாரினரா போய் ஃபாரின் கண்ட்ரில போய் வேலை செய்றான். ஸோ எதுக்காக அந்த மாதிரி இருந்தது? ஏன்னா அங்க தான் அவன் மாமா இருந்தான். ஸோ அதுதான் விஷயம். சரி எப்படியோ அ அ காரியம் அ நடக்குது. இப்ப இவ ஆசீர்வதிக்கும்போது நான் முழுசையும் யாக்கோபுக்கு ஆசீர்வதிச்சேன். இப்ப நீ வந்து அ அ யாக்கோப் பிரதேசத்துல தான் இப்ப நீ இருக்க ஏசா, அது வந்து யாக்கோபு அப்படி இருக்க வேண்டியது. யாக்கோபு கேட்க வேண்டியது எனக்கு ஒண்ணும் இல்லையான்னு. ஏன்னா அவன் தான் 2வது பிள்ளை. கர்வன் திறந்து பிறந்தவன் முதல்ல ஏசா ஏசா தான். 2 பேரும் ஒரே சமயத்துல இரட்டை பிள்ளைகளாக தான் பிறந்தார்கள். ஆனா இவன் தான் முதல்ல பிறந்தான். அதனால முதல் பிள்ளையின் அடையாளத்துக்காக இவனுக்கு எல்லாத்தையும் குடுத்துடுறாரு. பாதி பாதியா பங்கிடணுமோ என்ன? இல்ல. எல்லாத்தையும் குடுத்துடுறாரு. யாருக்கு? ஏசான்னு நினைச்சு யாக்கோபுக்கு. யாக்கோபு குடுத்துட்டாரா? இப்ப வந்து யாக்கோபு கிட்ட இவரு குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கிறான். அவன் காட்டுக்கெல்லாம் போமாட்டான், மலைக்கெல்லாம் போமாட்டான். நீ போ. நீ போய் காட்டுல, மலையிலலாம் இரு. உனக்கு எல்லாமே காடு, மலையெல்லாம் உனக்கு சொந்தமா இருக்கும். அப்படின்னு 2வதா ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. ஆனா தேசத்த பொறுத்தவரைக்கும் காடும் தேசம் தான், நாடும் தேசம் தான். எல்லாமே யாக்கோபுக்கு சொந்தம். யாக்கோபு தான் சேஷ்ட புத்திரனுக்கான அடையாளத்துல இருக்கிறான். ஸோ இப்போ தேசம்னா அதுல காடு வேணுமா வேணாமா? வேணும். அந்த கோலன் ஹைட்ஸ்லாம் வேணுமா வேணாமா? வேணும். இங்க இருக்கிற கடல் பகுதி காசாலாம் வேணுமா வேணாமா? வேணும். ஆனா, இது இது எப்படி பாருங்க, காசாலாம் பார்க்கணும். அது ரொம்ப பழமையாவே அது பெலிஸ்திய பட்டணமா தான் இருந்தது. ஆனா யார் பெலிஸ்தியங்கிறது தான் அங்க வித்தியாசம். பெலிஸ்தீனும் சகோதரன் தான். அவனும் ஏசாவும் யூரோப்பியனும் கலந்தவன் தான். ஸோ இப்படி அ ஸோ இப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நெலைமை. நெலைமை என்னன்னு கேளுங்கோ. பெலிஸ்தியன் இருந்தான் தான். ஆனா அது யாக்கோபின் பகுதி தான். யாக்கோபின் பகுதி தான். அது இஸ்ரவேல் தான். ஆமா. இப்ப பாலஸ்தீனம்னு சொல்றதே ஒண்ணு கிடையாது. எல்லாமே இஸ்ரவேல் தான். சவுதி அரேபியா கூட இஸ்ரவேல் தான். அ ஸோ அது நீங்க பார்க்கணும். எகிப்தின் நைல் நதி எல்லை வரைக்கும் இஸ்ரவேல் தான். ஸோ அப்படி பார்த்தா. ஸோ இப்ப நம்ம அது நம்ம எல்லைய பத்தி பேச வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், "அ நீ வந்து அன்பின் அடையாளத்தை மறந்து போனாய்." அன்புங்கிறதுக்கு அர்த்தமே தெரியல உனக்கு. ஸோ அன்புனா என்ன அர்த்தம்? அன்புனா அகவா. அகவாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அ வாக்குறுதியை நிறைவேற்றுவது அன்பு. அப்படிதானே? அ அன்புங்கிறது என்ன? அன்புங்கிறது அ ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இ இருக்கும்பொழுது, அது அது வந்து அன்பா இருக்கும். ஆமா. அந்த உடன்படிக்கையை மீறாத வரைக்கும், அதுக்காக அந்த வாக்குறுதியை காப்பாற்றி வருவது அன்பு. அன்புன்னு சொல்றாங்க. அகவா, அன்பு, அப்புறம் கருணை, கிருபை, அப்புறம் என்ன சொல்றது? இரக்கம், அம் அ பெருந்தன்மை, மனப்பான்மை இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அன்போட சேர்ந்தது தான். எல்லாமே அன்புதான். ஆ ஆத்துமா, ஆத்துமான நெகைச்சுவை, அம் மனம், அப்புறம் பலம், மகுட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம் எத நீங்க வந்து திறமையா இருக்கீங்களோ, அத நீங்க மறுபடியும் மறுபடியும் செஞ்சா அது பலமாகும். ஸோ, அப்ப நீங்க எதுல திறமையா இருக்கணும்? நீங்க யாரு? நீங்க சேஷ்டபுத்திரன். எல்லைகளை பெற்றவன். அப்படி இருக்கும்போது, நீங்க சேஷ்டபுத்திர அடையாளத்துல மறுபடியும் மறுபடியும் இதுவா இருக்கணும், பலமா இருக்கணும். ஸோ, அதன் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதன் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆ உங்ககிட்ட இந்த பரம பலிபீடம் இருக்கிறது. இங்க எப்பிராயீம் மனாசேவின் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க இதைத்தான் பயன்படுத்த முடியும்.
நீங்க மலைக்கு ஏறி ஏகாதசி பிரதேசத்த கேட்க முடியாது. ஆமா. அது உங்க குடும்ப சொத்தாவே இருந்தாலும் நீங்க அங்க போறதுல என்ன இருக்கு? நீங்க பயன்படுத்தும் பலிபீடம் இருக்கிறது. நீங்க அத பயன்படுத்துங்க. அதுதான் விஷயம். அது உங்க பாரம்பரிய சொத்தாவே இருந்தாலும், நாம பயன்படுத்துறதுக்கு நம்மகிட்ட பலிபீடம் தான் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இவர்கள் என்ன பண்ணார்கள்? இந்த பலிபீடம் வனாந்தரத்தில் இல்லாமல் போயிட்டு, இப்ப தேசத்துக்கு வந்துட்டு, ஆலயத்துக்கு வந்துட்டு, ஏன்னா ஆலயம்ங்கிறது ஒரு எல்லைக்குட்பட்டதாக வருகிறது. வனாந்திரம்னா நம்ம இன்னும் 2 பகுதிய சேர்த்து கேட்கலாமே! அப்படின்னு சொல்றான். இன்னும் நமக்கு வேற ஏதாவது ஆண்டவர் பிரமாணம் தரமாட்டாரா? இத குடுக்க மாட்டாரா? அத குடுக்க மாட்டாரா? அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல அது அப்படி இல்ல. ஆமா. அன்புங்கிறது ஒரு உலக பொதுமறை. சொல்றாங்கதானோ? "அன்புடையார் எல்லாம் உடையார்" அப்படி சொல்றாங்க இல்லையா? அ அ அன்பு இல்லாதவங்க எதுலயும் சேர்ந்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது மாரி அ வரும். சரி. இப்ப இது சிநேகம். அது என்ன சிநேகம்? நான் சிநேகித்தேன் அப்படின்னு. அது அ அது ஒரு அது ஒரு ரொம்பவே அற்புதமான பதம். ஸோ அப்ப இந்த பலிபீடம் ஒரு திருமண விழா, ஒரு திருமணத்தின் சாட்சி. ஆண்டவர் உங்களை சிரேஷ்ட புத்திரனாக மணந்து கொள்ளுகிறார். ஆமா. ஸோ அப்படி ஆண்டவர் நீங்க ஆண்டவரின் மணவாட்டி. ஸோ அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க. ஸோ அன்பின் செயல்ல நீங்க மணவாட்டி அப்படின்னு பார்க்குறீங்க. யார் மணவாட்டி? சிரேஷ்ட புத்திரனா? ஆமா. நீங்க சிரேஷ்ட புத்திரனாகிறீர்கள். பானபதியின் அடையாளமாகிறீர்கள். நீங்க தான் வாக்கு பண்ணப்பட்ட அரசன். அப்படி இருக்கும்போது நீங்க தானே மணவாளன். ஸோ அப்ப யார் மணவாட்டி? ஆமா. ஆண்டவர் தாங்க மணவாட்டி. இத நான் பேசியிருந்தேன். ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறார். நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். இதுதான் பொதுப்படையா எப்பயும் சொல்றது. ஆமா. இதுதான் நம்மளுடைய மனசு. ஸோ ஆனா இந்த மனசு நமக்குள்ள எப்ப உறுதியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த பலிபீடத்தை நம்ம மகா பரிசுத்தமா அணுகும்போது தான். ஸோ இப்ப நீங்க பலிபீடத்த மகா பரிசுத்தமா அணுகும்போது, உங்களுக்குள்ள மணவாட்டி, மணவாளன்ற வித்தியாசம் இருக்காது. நீங்க அதத்தான் நீங்க பார்க்கணும். நீங்க மகா பரிசுத்தமாகவே மாறிடுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அ சிநேகிதியாக இருப்பார். சிநேகமாக இருப்பார். அப்ப ஆண்டவர் நான் உன்னை சிநேகித்தேன்னு சொல்றாங்க. யாருப்பா சிநேகித்தா? நீங்க அத பார்க்கணும். பாலின வித்தியாசம் இருக்கு கவனிக்கணும். சிநேகம் அப்படின்னு சொன்னா, ஒரு மணவாட்டி தான் மணவாளன நேசிப்பா. ஸோ அப்ப பார்க்கணும். அப்ப பாருங்க, ஆண்டவரே மணவாட்டியாக இருக்கார். அப்ப நம்ம மணவாள தான் இருக்கிறோமா என்ன? நாம புரிஞ்சுக்கணும். நாம நம்ம வந்து அ இ தாழ்த்தப்படுத்துறோம். நாம வந்து அ இ இ இ இத்தன பெரிய பலிபீடம் இருந்தும் நாம் பயன்படுத்துவதில்லை. ஏன்னா அது ஒரு புரோட்டோகால். நாம மனவாட்டிங்கிறது ஒரு புரோட்டோகால். இது வந்து சர்ச்சு. இங்க இப்படித்தான் நம்ம பேசுவோம். நீங்க சர்ச் கதையெல்லாம் என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியாது. எனக்கு ஆலயத்தின்றது நம்ம ஆண்டவர் சிநேகித்தேன்னு சொல்றது தான் எனக்கு தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது. சர்ச்ல என்ன நடக்குதுன்னு என்ன கேட்காதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் நான் வந்து இந்த புத்தகத்தின் தலைமுறைய தான் நான் யோசிப்பேன். இப்ப 12 டோஸ் தலைமுறைகள் அப்படின்னு சொன்னா, இதுல ஆண்டவர் சிநேகித்தேன்னு சொல்ற அப்புறமும் நான் அதத்தான் எடுத்துப்பேன். நான் ஆண்டவரின் சிநேகத்துக்குரியவன். ஆ ஆமா. ஆண்டவர் என்னை காதலிக்கிறார். அப்படித்தான் நான் நினைச்சுக்குவேன். சரி ஏதோ ஒரு பெண் பால் பதமா இருக்கும்போது, நான் ஒரு பொம்மனாட்டியா இருந்தேன்னா, ஆண்டவரே எனக்கு மணவாளனா போயிடுறார். நான் மணவாட்டியா போயிடுறேன். அது பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. இப்ப சபை முழுக்க அதுதான் இப்ப நம்மள போட்டு ஆட்டி வச்சுட்டு இருக்குது. அது தவறு. இங்க ஆண்டவர் பாலின வித்தியாசத்த பார்க்கறது இல்ல. இங்க ஆண்டவரின் சிநேகம். ஊடகத்த பாருங்கோ, என்னுடைய எங்களது ஆசிரியர் காரல் கோக் சொல்லுவார். அது ஒரு அ அது ஒரு கர்ப்பப்பை மாதிரி இருக்குது. ஆ அப்படின்னு. அதாவது மகாபரிசுத்த ஸ்தலம் ஒரு கர்ப்பப்பை மாரி இருக்குது. ஆ ஒரு கர்ப்பாவாசம் மாரி இருக்குது. ஒரு ஒரு மணவாட்டி போல இருக்கிறது. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மணவாளனா நீங்க தானே இருக்க முடியும். பிரதான ஆசாரியன் தானே இருக்க முடியும். உள்ள போறவன் தானே மணவாளன். ஆ அப்ப அ ஆண்டவர் இயேசப்பா நமக்கு மணவாளன். ஆ அவர் உள்ள போறார். பிற அப்ப உங்களுக்குள்ள இந்த ஆலயம் இருக்கும்பொழுது, ஆண்டவர் தான் வருவார். ஸோ அப்ப நீங்க ஒரு பெண் பாலா இருப்பீங்கோ. அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள கூடாரம் இருக்கணும். ஆ மகா பரிசுத்தமா பலிபீடம் இருக்கணும். ஆ சமூக தப்பங்கள், அ அப்பமேசை அதாவது அம்
தூபபீடம், மெனோரா விளக்கு, ஆசாரியன், லேவியன், இது மகாபரிசுத்தலம், பெட்டி, அங்க அ ஆரோனின் தரித்த கோடு எல்லாமே இருக்கணும். உங்களுக்குள்ள எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப நீங்க உங்கள தவிர வேற யாராவது இருக்காங்களாங்க? யாருமே இல்ல. நீங்க அத புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளேயே பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். உங்களுக்குள்ளேயே மகாபரிசுத்தலம், உங்களுக்குள்ளேயே கூடாரம் இருக்கணும். ஸோ நீங்க உங்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும். அ அப்ப நீங்க வந்து ஒரு அ ஒரு 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 பெண்ணாக அடையாளப்படுறீங்க. ஆனா, உங்க ஆசீர்வாதம் ஆணுக்குரிய ஆசீர்வாதம். ஆ அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப நீங்க ஆண்டவர் உங்கள தேடிக்கிறார். ஆ ஆண்டவர் உங்கள நான் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இது அவர் ஆண் பதத்துல சொல்லல. பெண் பதத்துல சொல்றார். ஒரு கூடாரவாசியா, கூடாரத்திலிருந்து கேட்கிற சத்தமா, அதாவது உங்கள் சிநேகத்த அவர் தன்னோட சிநேகம் அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப பழைய பதம். ஆ ஆமா. அவரு நான் உன்ன சிநேகித்தேன்னு மோசேய நெனச்சு சொல்லியிருக்கலாம்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவன் தான் கூடாரத்திலேயே இருந்தான். தான் கூடாரத்த ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லியிருந்தான். ஸோ அப்ப ஒரு ஒரு சிநேகம்ங்கிறது பொம்மனாட்டிகிட்டேருந்து வர்றது. அப்ப அ ஆண்டவர் ஒரு 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 மணவாட்டியாக இருக்கிறார். அவர் நம்மள மணவாளனாக்கி சிநேகிக்கிறார். சேஷ்ட புத்திரன்னா நீங்க மணவாளன். அ அப்ப சிநேகம் ஆ கூடாரத்திலிருந்து வருகிறது. கூடாரம் அ ம ம மணவாட்டி அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ அப்ப உங்களுக்குள்ள மணவாட்டியா ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்க மணவாளனாக மாறுவதற்கு. ஸோ அப்ப நான் நான் ரொம்ப சொல்லிட்டேன். இப்ப நீங்க நீங்க கூடாரத்த பெண்பால்ல பார்த்தீங்கன்னா, அ ஆண்டவரும் பெண் தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப அ அப்ப நீங்க வந்து அவர அ அவளுடைய சிநேகத்தை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம தலைமுறைக்கான தேவை. ஸோ அ ஸோ இப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? நான் அ ஏசாவை வெறுத்தேன். அதாவது ஆண்டவர் இந்த அன்பு மார்க்கத்திலிருந்து ஏசாவை விலக்கி வைத்தார். நீ என்னுடைய அ அ உனக்கு அ ஆண்ங்கிற அடையாளம் குடுக்க மாட்டேன். உனக்கு அன்புங்கிற அடையாளத்த குடுக்க மாட்டேன். அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமா. நம்ம இப்ப நம்ம பசங்களுக்கெல்லாம் அன்புன்னு தானே பேர் வைப்போம். ஸோ அது மாரி நீ வந்து அ யூ வில் நாட் பி லைக் தட். நீ நீ வந்து மணவாளனாக இருக்க மாட்டாய். உனக்கு நான் பொம்னாட்டியா இருக்க மாட்டேன். உனக்கு நான் மனைவியா இருக்க மாட்டேன். ஆண்டவர் டைவர்ஸ் பண்ணிக்கிறார். சரி. ஆமா. நான் எளிமைப்பட்டேன். பாழானவைகளை திரும்பப் பெற்றேன். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து அ தப்பர்த்தத்துல எடுக்குறாங்கோ. ஏன்னா அவங்க பயன்படுத்த வேண்டிய பலிபீடத்த அவங்க பயன்படுத்தணும். நான் எப்பயுமே இப்படிதான்ப்பா. நான் நானு மினிஸ்ட்ரியில இருக்கிற வரைக்கும் பலிபீடத்த பயன்படுத்தாத நாள்ல நான் வந்து ஏமாந்து போயிடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். மேனேஜ்மென்ட்ல இருக்கிறவங்கோ, அ "நீ என்னலாம் வேலை செஞ்சேன்னு" சொல்லி எழுதி குடுத்துரு. ஸோ இட் இஸ் ஆல் அபௌட் சம் கைண்ட் ஆஃப் ரிவார்ட். நீங்க எழுதும்போது க க பதிவு செய்ய முடியும்போது, அதெல்லாம் ரிவார்டா இருக்குது அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆ ஆமா. ஆனா, நாம முன்னாடியே ரிவார்ட் பெற்றிருக்கிறோம். பலிபீடத்தின் ஆன்மாவாக இருக்கிறோம். நாம அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறதே இல்ல. ஒத்துக்கிறதே இல்ல. நீ ஹவ் குட் இட் பி லைக் தட்? ஆ பலிபீடம் நமக்காக வ வ வ பணி செய்கிறது, நம்மள பாதுகாக்குது. அத ஒத்துக்கிறாங்க. ஆனா, அ இ இது 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 பலிபீடத்தால நடக்குதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது இது நடக்கும்னு ஒத்துக்கிறீங்க. ஆனா, இதால தான் நடக்குதுன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஆமா. இது செஞ்சீங்கன்னா அது கிடைக்கும். யார் செய்கிறா? ஆண்டவர் தான் செய்றார். அப்படி இருக்கும்போது, அ அத அத ஒத்துக்கிறது இல்ல. ஆண்டவர் செய்றாருங்கிறத ஒத்துக்கிறது இல்ல. சகோதரன மதிக்கிறது இல்ல. அ அவன அவன ஒரு இதுவாவும் ஒரு ஒரு பொருளாவும் பார்க்கறது இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அனாவசியம். கண்டிப்பா அனாவசியம். நமக்குள்ள இந்த சிநேகம் தான் இருக்கணும். உண்மை அன்பு, காதல் தான் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கணும். இந்த கூடாரம் நம்மளை சிநேகிச்சு சிறப்பிக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்ப இந்த கூடாரம் ஒரு வாய்ப்பை குடுக்கிறது. ஆமா. இந்த வானபலி நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை குடுக்கிறது. அதுதான் சிருஷ்டி. அது சிருஷ்டியிலேருந்து ஒருத்தன் வரான். அவன் ஒரு செய்தி வச்சிருக்கான். அந்த செய்தி என்ன? நீ மறந்துட்டாய். என்னத்த மறந்துட்டாய்? நீ பயன்படுத்துறது பலிபீடம்ங்கிறத மறந்துட்டாய்.
நீ வந்து அ தேச எல்லைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாய். காட்டுல இருக்கிறவன் நாட்டுக்கு போணும்னு ஆசைப்படுறான். நாட்டுக்குள்ள இருக்கிறவன் காட்டுக்கு போணுங்கிறா. அ என்ன காலனியோ என்னாவோ, அ உன்ன வந்து அ வழிபாடு செய்யறதுக்கு தடை இல்லாம உன்ன வச்சிருக்காங்கோ. அத பயன்படுத்துறத விட்டுட்டு, அ நீ வந்து அ இவன் வரணும், எகிப்தியன் வரணும், ஏதோமியன் வரணும், அ இவன் வரணும், அவன் வரணும்னு கேட்கிறாய். சரி இவங்கலாம் எங்க எல்லையில இருக்கிறாங்க. எங்க எல்லைகள் இருக்கிறவங்கலாம் ஒன்றுபட்டு வரணும். இந்த ஆலயத்தின் பான வெளியில யூத அரசும் வரணும். அப்படின்லாம் சொல்றாரு. அது எப்படி வருவாங்க? நீயே இனக்கலப்பு பண்ணின்னுக்கிறாய். ஏன் பண்ணின்னுக்கிறாய்? எதுக்காக பண்ணின்னுக்கிறாய்? ஏன்னா தேச எல்லையில இருக்காங்கோ. அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல. அப்படிங்கிற ஒரு பொய் அடையாளத்தினால. ஆமா. ஏப்பா ஸ்ரீலங்கா நம்ம தேசம் தானே, பர்மா நம்ம தேசம் தானே, அ இது பேர் என்ன தாய்லாந்து நம்ம தேசம் தானே. தாய்லாந்துலேருந்து ஒரு மாமி வந்தா என்ன பிரச்சனை? இல்ல நான் நான் வந்து சொல்றத நீங்க கேளுங்க. அ சொல்றத நீங்க கேளுங்க. பலிபீடம், கூடாரம், நான் மாமிக்கு பிரசித்தம். இதுதான் எனக்கு தெரியும். ஆமா. எனக்கு என்னமோ ஒரு வேர்ல்ட் டூர் போறதுக்கெல்லாம் பெருசா எண்ணம் இல்ல. சரி. அதுதான் சிநேகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுத்தமாக இருப்பது. அதுதான் முக்கியம். இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப ஆம் தந்தையானவர் இருக்கிறார். இப்ப ஈசாக்கு இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? நான் இது 2வதா செஞ்ச ஆசீர்வாதம் தான். உன் ஆசீர்வாதம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப இது வந்து இஸ்ரவேல் பகுதி அப்படின்னு அ தந்தையானவர் சொல்லுகிறார். ஸோ நீங்க அத தெரிஞ்சுக்கணும். உங்க சிநேகம் ஆம் இதுவா இருக்கும். உங்க சகோதர ஒற்றுமையில இருக்கணுங்க. நான் குடியிருந்தேங்கிறதுனால அது உங்க 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 வீடா இருக்காது. புரியுதா? கரண்ட் இங்கேருந்து வருது, தண்ணி இங்கேருந்து வருது. ஆனா இது என் வீடு அப்படின்னு சொன்னா என்ன? அது தப்பான பாதுகாப்பு இங்கேருந்து வருது. அ ஆனா இவன் சகோதரன் இல்ல. நான் வந்து தனி தேசம், அவன் தனி தேசம். இவன் அங்க போய் பொழப்பு நடத்தின்னு இருப்பான். அங்க ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு வேலி தான். அந்த வேலிய தாண்டி அங்க அங்க போய் ஒரு ஒரு குடும்பம் பொழச்சுட்டு வருது. அது முக்கியம் இல்ல. அது முக்கியம் இல்ல. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப தந்தையானவர் சொல்லுகிறார், "உன்னுடைய உரிமை நேரம் முடிந்து விட்டது." ஆமா. அப்ப உரிமை நேரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா, பலிபீடம் எரிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுவும் உன் பிரதேசம் தான் சொல்லணும். இப்ப அ ஏதோம் பலிபீடமா இருந்து, நீ பயன்படுத்தாம போனீன்னா, அது எவ்வளவு பெரிய தப்பு. ஆமா. ஆமாமா. கண்டிப்பா நீங்க சொன்னது சரிதான் சாமி. அப்ப ஸ்ரீலங்கன்னா என்ன தப்பா? தாய்லாந்துக்காரங்கன்னா என்ன தப்பா? நோ நாட் லைக் தட். எல்லாம் அகண்ட பாரதம் தானே! அதுவும் தப்பு. ஆமா. இப்ப அ இப்ப நேரம் முடிஞ்சிருச்சுன்னு அப்ப தந்தை சொல்லுவதற்கு காரணம் அது இல்லங்க. அது இல்லங்க. எல்லை பெருசாயிடுச்சு அப்படிங்கிறது இல்லங்க விஷயம். ஆ அது அர்த்தமா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆ நான் பலிபீடம் மகா பரிசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அது அருகில் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க வெளிநாட்டுலேருந்து அதாவது பக்கத்து ஊர்லேருந்து அ கொ கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றதுனால அர்த்தம் இல்லை. ஏன்னா அது எப்பயும் பக்கத்து ஊரா இருக்க போறதில்ல. ஆமா. ஸோ அதனால அவன் வந்து தேசத்தின் மனிதனா போயிடுவான். நீங்க சிறுமைப்பட்டு போயிடுவீர்கள். அதத்தான் ஆண்டவர் சொல்றார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த பலிபீடம் எப்ப மகா பரிசுத்தமா இருக்கும்? ஏன்னா நீ பக்கத்துல இருக்கிறத விட்டு ஆ இதுக்கு போவேன், ஸ்ரீலங்கா போவேன், பர்மா போவேங்கிறார். நாட்ல இருக்காது. ஆமா. கூலி இல்லாமல் யார் கதவை பூட்டுவார்? ஆனா கொரோனா வந்தா பூட்டுவேன். ஆமா. நாம அப்படித்தானே இருக்கிறோம். ஆமா. கொரோனா வந்தா அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப கதவ பூட்டி தானே ஆகணும். ஸோ நீங்க அத பார்க்கணும். ஸோ யார் நமக்கு கூலி தரா கொரோனாவ? கண்டிப்பா இல்ல. ஒரு பைசா கூட கொரோனா காசு இல்ல. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா. இதெல்லாம் பலிபீடத்தின் அ அ ஆசீர்வாதம் தான். ஆனா, நாம அத கொரோனா கூட சேர்த்துக்கிட்டோம். ஏன்? ஏன்னா அது அ அதுதாங்க. ஏன்னா கொரோனா இருந்தப்ப கூலி கிடைச்சதோன்னோ. இப்ப 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 பலிபீடத்த கேளு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன என்ன விஷயம்?
ஆ செ உ உழைக்காம சாப்பிடணுங்கிறது நல்லதாங்க? சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல. உண்மையிலே கொரோனா அப்பவும் கூட நம்ம அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அரசாங்க அமைப்பு அப்படிதான் இருக்கு. நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி சொல்றாங்களோன்னு ஆமா. நாங்க கொரோனா அப்பலாம் கூட அ வீடுகள்ல சபத் பண்ணின்னு இருந்தோம். ஆம் அ பா பாஷா பகுதியெல்லாம் நடத்தின்னு இருந்தோம். வீடுகள்ல அ அ அ பலிபீடத்தின் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். ஸோ அதனால நாம இந்த புதிய தலைமுறையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ எல்லைகளை உடைத்தெறிவோம். ஆமா. ஸோ மகாபலிபுரமானது பலிபீடம் தான். நீங்க அத புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப வெளிநாட்டுலலாம் அ மனசு வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து சரியில்ல. ஆமா. அதாவது உங்க எல்லைகள்ல நீங்க மனசு வச்சிருந்தீங்கன்னா, அதுல அதுல அர்த்தம் இல்ல. ஆ ஆமா. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இங்க இருக்கிறவனுக்கும் சில இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. கண்டிப்பா இருக்குது. அவன் ஒரு ஐலேண்ட் வாசி. அவன் ஒரு அ தீவு பிரதேசத்தின் அ மனிதன். அவனுக்குள்ள சில வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு பிரதேச வித்தியாசம் இருக்கும். இங்க குளிர் பிரதேசத்துல ஒரு மாரி இருப்பாங்க. கோஸ்டல் ஏரியால ஒரு மாரி இருப்பாங்க. அப்படிதானே? ஆ. ஆனா நீங்க அந்த அது அது அதுல ஒரு வித்தியாசத்துல ஒரு 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 இது இருக்கு. கனிவு இருக்கான்னு. எனக்கு அதெல்லாம் இல்லங்க. ஆமா. எனக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு அ பலிபீடம் மட்டுமே தெரியுது. அத மட்டுமே பயன்படுத்துவேன். ஆக, இப்ப இந்த தலைமுறை ஒரு மனதின் தலைமுறை. அந்த மனசு என்ன சொல்லுது? ஆ இதுவா கேக்குது. என்ன சொல்றது? வித்தியாசமா யோசிக்குது. இல்ல. அடிமை பலிபீடத்துக்கு பசித்தோம். அப்படியே இந்த தலைமுறையை முத்திரை போடுவோம். ஆசிரியர்கள் சத்தங்கம். நன்றி நண்பர்களே.